வாசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் விஜி ராம். ஆஸ்திரேலியாவில் வரி பணத்தை திரும்ப பெறுவதற்கு விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்களை ஆஸ்திரேலிய வரி விதிப்பு அலுவலகம் இந்த வருடம் சற்று உன்னிப்பாக கவனிக்க இருக்கிறது என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்வதால் சென்ற வருட விண்ணப்பத்தை நகல் எடுத்து இந்த வருடமும் சமர்ப்பித்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் கொரோனா காரணமாக பலரும் வீட்டிலிருந்து வேலை செய்வதால் அலுவலகத்திற்கு பயணம் செய்தல், சீருடை செலவை செய்தல், வணிக பயணங்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றுக்கான அவசியம் இருக்காது என்றும், அதனால் இதிலிருந்து வரி பணத்தை திரும்பப் பெறுவது சாத்தியமில்லாததால் இவற்றையெல்லாம் வரிப்பண விண்ணப்பத்தில் சேர்த்து சமர்ப்பிக்க கூடாது என்றும் ஆஸ்திரேலிய வரி விதிப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் வரிப்பணம் திரும்பப் பெற விண்ணப்பிப்பவர்கள் சரியான முறையில் விண்ணப்பிக்க வேண்டும். இல்லையென்றால் ஆஸ்திரேலிய வரி விதிப்பு அலுவலகம் உங்களுடன் பணிபுரியும் மற்றவர்கள் எப்படி விண்ணப்பித்து உள்ளார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்க்கும் என்றும், நீங்கள் தவறாக விண்ணப்பித்திருக்கும் பட்சத்தில் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டி வரும் என்றும் ஆஸ்திரேலிய வரி விதிப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதனால் வரிப்பணம் திரும்பப் பெற விண்ணப்பிக்கும் ஆஸ்திரேலியர்கள் சரியான முறையில் அனைத்தையும் ஆராய்ந்து விண்ணப்பிக்குமாறு ஆஸ்திரேலிய வரி விதிப்பு அலுவலகம் அறிவித்துள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் அரசு சுமார் $2.52 பில்லியன் செலவில் கோக்ரா மற்றும் ஆன்கிளிஃப் இடையே 4 கிலோமீட்டர் அளவில் சுரங்க வழிப்பாதையை அமைக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஆண்ட்ரூ கான்ஸ்டன்ஸ் தெரிவித்துள்ளார். வரும் காலத்தில் இந்த சுரங்க வழிப்பாதை சதர்லாண்ட் ஷயர் சுரங்க வழிப்பாதையுடன் இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு இன்னும் அதை பற்றி தெளிவாக முடிவு எடுக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் டேரன் பாயிண்டிலிருந்து தெற்கே லோஃப்டஸ் வரை நீட்டிக்க இருந்த M6 மோட்டார் வழிப்பாதை எப்போது ஆரம்பிக்கப்படும் என்ற கேள்விக்கு அது பற்றி அரசு ஆலோசனை செய்து வருவதாகவும், விரைவில் M6 பாதை பற்றி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோக்ரா மற்றும் ஆன்கிளிஃப் வழியே உருவாகும் இந்த புதிய சுரங்கப்பாதை 2025ஆம் ஆண்டில் முடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்டோரியா மாநிலத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பதிவாகியதை அடுத்து மெல்பர்ன் நகரில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வீட்டில் 5 பேர் மட்டுமே கூட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் 30 பேர் வரை கலந்து கொள்ளலாம். 12 வயதுக்குள் இருப்பவர்கள் வீட்டினுள் கட்டாயமாக கவசம் அணிய வேண்டும். பள்ளிகளும் அலுவலகங்களும் கட்டுப்பாடுடன் இயங்கும். மருத்துவமனைகள் மற்றும் வயதானவர்களை பராமரிப்பு செய்யும் மையங்களும் பார்வையாளர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது ஊடகம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் ஜூன் 4ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் 3000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த டாஸ்மேனியன் டெவில் என்ற விலங்கு இனத்தை மீண்டும் உருவாக்கும் பொருட்டு சென்ற ஆண்டு 26 டாஸ்மேனியன் டெவில் விலங்குகளை நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் பாரிங்டன் டாப்ஸில் உள்ள 400 ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் காட்டு சரணாலயத்தில் 7 பெண் டாஸ்மேனியன் டெவில் விலங்குடன் சேர்த்து இனப்பெருக்கத்திற்காக விடப்பட்டன. இப்போது அதில் ஒரு டாஸ்மேனியன் டெவில் விலங்கிலிருந்து 7 புதிய டாஸ்மேனியன் டெவில் குட்டிகள் பிறந்திருப்பதாக காட்டு சரணாலய தலைவர் டிம் ஃபால்க்னர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நிலப்பகுதியில் மீண்டும் டாஸ்மேனியன் டெவில் விலங்கினை உருவாக்க நாங்கள் 10 வருடமாக உழைத்து வருகிறோம் என்றும், பிறந்திருக்கும் 7 குட்டிகளும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும், மீண்டும் டாஸ்மேனியன் டெவில் விலங்கினை ஆஸ்திரேலியாவில் பெருக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் இருக்கும் அகதிகள் முகாமில் இருந்து இதுவரை 1000க்கும் மேற்பட்ட அகதிகள் அமெரிக்காவுக்கு சென்று மீள்குடியேற்றம் அடைந்துள்ளனர் என்று ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சக செயலாளர் மார்க் அப்லாங் தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவின் பிரதமராக இருந்த மால்கம் டர்ன்புல்லுக்கும் அமெரிக்காவின் அதிபராக இருந்த பராக் ஒபாமாவிற்கும் இடையே செய்து கொண்ட புகலிட மாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 940 அகதிகள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டார்கள் என்றும், அதிலிருந்து இதுவரை 1000 பேர் அமெரிக்காவிற்கு சென்று மேல் குடியேற்றம் அடைந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இப்போது ஆஸ்திரேலியாவில் உள்ள புகலிட மையங்களான நவ்ரோவில் 109 பேரும்,
பாப்புவா நியூகினியில் 130 பேர் என 200க்கும் அதிகமான அகதிகள் மட்டுமே இருப்பதாக மார்க் அப்லாங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஆஸ்திரேலிய அரசு செய்து கொண்ட இந்த உடன்படிக்கை பற்றி கிரீன்ஸ் கட்சி நீண்ட காலமாக விமர்சனம் செய்து வருகிறது என்றும், ஆஸ்திரேலிய அரசு தனது மனிதாபிமான பொறுப்புகளை அவுட்சோர்சிங் செய்து வருவதாகவும் குடியேற்ற செய்தி தொடர்பாளர் நிக் மெக்கிம் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெட்ஸ்டார் விமான சேவை நிறுவனம் தனது 17வது பிறந்த நாளை ஒட்டி வாடிக்கையாளர்களுக்கு $50 முதல் $500 வரையிலான விமான வவுச்சர்களை வழங்குவதற்கான போட்டி ஒன்றை நடத்தியுள்ளது. அதன்படி மெல்பர்னில் உள்ள ஃபிளிண்டர் ஸ்ட்ரீட் ரயில் நிலையம் மற்றும் சிட்னியின் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள பெரிய திரையில் JQ17 என்ற பெயரிடப்பட்ட விமானம் ஒன்று காண்பிக்கப்படும் என்றும், அதன் கீழ் QR குறியீடு ஒன்று வந்து போகும் என்றும், அதை சரியாக ஸ்கேன் செய்தால் அவர்களுக்கு $50 முதல் $500 வரையிலான வவுச்சர் குலுக்கல் முறையில் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதற்காக ஜெட்ஸ்டார் நிறுவனம் $10,000 வரை ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த போட்டி காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும் என்றும், சிட்னி மற்றும் மெல்பர்னில் வசிக்காதவர்கள் ஜெட்ஸ்டாரின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தொடர்பு கொண்டு அதிலிருந்து போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்றும் ஜெட்ஸ்டார் விமான சேவை நிறுவனம் தெரிவித்தது. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க நேட்டோ படைகளுக்கு ஆதரவு அளித்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆஸ்திரேலிய படை வீரர்கள் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் ஆஸ்திரேலிய நாட்டிற்கு திரும்ப இருப்பதால் ஆப்கானிஸ்தானில் இயங்கி வரும் ஆஸ்திரேலிய தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட இருப்பதாக பிரதமர் ஸ்காட் மாரிசன் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மாரிஸ் பெயின் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய படை வீரர்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப இருப்பதால் அங்கு இயங்கி வரும் ஆஸ்திரேலிய தூதரகத்தில் பணியாற்றி வரும் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது என்பதால் தூதரகத்தை மூடுவதற்கு ஆஸ்திரேலிய அரசு முடிவெடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் நிலவி வரும் சூழ்நிலைகள் சரியான பின்னர் மீண்டும் ஆஸ்திரேலிய தூதரகம் காபுல் நகரில் திறக்கும் என்றும் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். ஜப்பான், இலங்கை ஆகிய நாடுகளில் தற்போது கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து காணப்படுகிறது. ஜப்பானில் கடந்த 24 மணி நேரத்தில் 4045 பேர் கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இலங்கையில் 2971 பேர் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இரு நாடுகளிலும் தொற்று பாதிப்பு கணிசமாக அதிகரித்துள்ளதால் அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா தங்கள் நாட்டு மக்களுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்ட அறிவுறுத்துதலில் ஜப்பான் செல்ல வேண்டிய தேவை இருக்கும் பட்சத்தில் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஜப்பானில் தற்போது நிலவும் சூழலில் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் கூட உருமாறிய கொரோனாவை பரப்ப வாய்ப்புள்ளதாகவும் அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க சில வாரங்களே எஞ்சியிருக்கும் நிலையில் தொற்று பரவல் அதிகரித்து இருப்பது அங்கு பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல வைர வியாபாரி நிரவ் மோடியும் அவருடைய நெருங்கிய உறவினரான மெஹுல் சோக்சியும் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் 13,000 கோடிக்கு மேல் கடன் பெற்று மோசடி செய்து கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவை விட்டு வெளியேறினர். இதையடுத்து வங்கி மோசடி வழக்கு தொடர்பாக சிபிஐ, அமலாக்கப் பிரிவு, வருமான வரித்துறை உள்ளிட்டவைகள் அவர்களின் மீது விசாரணையை மேற்கொண்டது. நிரவ் மோடி லண்டனில் வழக்கு விசாரணையை எதிர்கொண்டு வரும் நிலையில் மெஹுல் சோக்சி கரீபியன் தீவு கூட்டங்களில் ஒன்றான ஆன்டிகுவா நாட்டில் தஞ்சமடைந்தார். ஆன்டிகுவாவில் கடந்த 2018ஆம் ஆண்டு குடி உரிமையும் பெற்றுக்கொண்டார். மெஹுல் சோக்சிக்கு எதிராக இந்திய விசாரணை முகமைகள் ரெட் நோட்டீஸ் அறிவித்திருக்கும் நிலையில் அவர் ஆன்டிகுவாவிலிருந்து திடீரென மாயமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆன்டிகுவா போலீசாரும் மெஹுல் சோக்சி இருக்கும் இடத்தை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையே மெஹுல் சோக்சி கியூபா நாட்டிற்கு தப்பியிருக்கலாம் எனவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது.
விளையாட்டுச் செய்திகள். கொரோனா தொற்றின் காரணமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்ட ஐபிஎல் தொடரை இங்கிலாந்தில் நடத்த பிசிசிஐ திட்டமிட்டது. அதன்படி ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் செப்டம்பர் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரில் கடைசி டெஸ்ட் போட்டியை ஜூலை மாதத்திலேயே நடத்துவது பற்றி இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்திடம் பிசிசிஐ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. ஆனால் இங்கிலாந்தில் உள்நாட்டு தொடரான தி 120 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதால் பிசிசிஐ கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனால் எஞ்சியுள்ள ஐபிஎல் போட்டியை இங்கிலாந்தில் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்பது அதிகாரப்பூர்வமாக தெரியவந்துள்ளது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி இங்கிலாந்தில் நடைபெறும் டெஸ்ட் தொடரில் இந்திய அணியில் இடம் கிடைக்காதது வருத்தத்தை அளிக்கிறது என்று இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜெயதேவ் உனாட்கட் தெரிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு நடந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் அறிமுக வீரராக இடம் பிடித்த இடக்கை வேகப்பந்து வீச்சாளர் ஜெயதேவ் உனாட்கட் அதன் பிறகு டெஸ்ட் அணியில் இடம்பெறவில்லை. 2019-20ஆம் ஆண்டுக்கான ரஞ்சித் போட்டியில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய உனாட்கட் கடந்த ஆண்டு இறுதியில் நடந்த ஆஸ்திரேலிய தொடர் மற்றும் சமீபத்தில் சொந்த மண்ணில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலும் அணியில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இது குறித்து அவர் தெரிவிக்கையில், இந்திய அணிக்கு மீண்டும் அழைக்கப்படாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்றும், இருப்பினும் எனது வாய்ப்புக்காக காத்திருப்பேன் என்றும், நம்பிக்கை இழக்காமல் எனக்கு நானே ஊக்கம் அளித்து மேலும் சிறப்பாக செயல்பட முயற்சிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.